ஹலோ ஆல், வெல்கம் டு பிரியங்காஸ் ரெசிபீஸ். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ரோஸ்டட் ஆலு செமி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ். ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். காஷ்மீரி ரெட் சில்லி 3, கிராம்பு 3, பட்டை சின்னது, ஏலக்காய் 1, ரெட் சில்லி 1, அப்புறம் சீரகம், முந்திரி 7. இது எல்லாமே ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிங்க. ஃப்ளேம் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா முந்திரியெல்லாம் தீஞ்சிரும். முந்திரியெல்லாம் கருகிடுச்சுன்னா இந்த கிரேவி வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் அடிக்கும், அது வந்து நல்லா இருக்காது. இது வந்து சிம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிங்க. இது ரோஸ்ட் ஆகிடுச்சா எப்படி செக் பண்ணுறதுன்னா, உங்களுக்கு சீரகம் வந்து வெடித்து வரும் பாருங்கள். சீரகம் வந்து லைட்டாக பொரிஞ்சு வந்ததுன்னா அது வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். தெரியுதுங்களா? இப்போ வந்து இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு இதை பவுட்ரு பண்ணிக்கிங்க நல்லா. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் வந்து நல்லா 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றிக்கிங்க. இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். எண்ணெய் சூடானன்னையும் இங்கே நான் வந்து 3 பொட்டேட்டோ வந்து வேக வச்சுருக்கேன். வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எந்த அளவுக்கு நீங்கள் சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் கிரேவி நல்லாயிருக்குங்க. அதனால் நல்லா சிம்மில் வச்சு தீயாதவாறு ரோஸ்ட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இது வந்து எண்ணெயிலே நல்லா பொரியணும். இது வந்து ஒரு சைடு வந்து பொரிஞ்சிட்ருக்கட்டும். அப்போ நம்ம கிரேவிக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். 3 தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் வந்து தட்டி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து தக்காளியை மட்டும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பியூரி மாதிரி அரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தக்காளியெல்லாம் வாய்க்கு வராது. ஸோ குட்டீஸ் எல்லாம் வந்து எடுத்து வைக்க மாட்டாங்க. பாருங்கள், நல்லா தக்காளி வந்து நான் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ உருளைக்கிழங்கு என்னாச்சுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. பாருங்கள், ப்ரௌனிஷ் கலராக வந்துட்டுருக்கு. ப்ரௌனிஷ் கலராக வர வரைக்கும் நீங்கள் வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்பப்போ கலரி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா உருளைக்கிழங்கு வந்து ரோஸ்ட் ஆகிட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு வந்து எல்லாமே எடுத்து வச்சுருங்க. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. உருளைக்கிழங்கு தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே பேன்லேயே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் இருந்துச்சுன்னா விட்டுருங்க. கொஞ்சமாக சீரகம் வந்து போட்டு அது பொரிஞ்ச உடனேயும் நான் வந்து இஞ்சியும் பூண்டும் வந்து தட்டி வச்சுருக்கேன். இஞ்சியும் பூண்டு தட்டி வச்சதை வந்து எண்ணெயில் போட்டு எண்ணெயை நல்லா வறுத்துக்கோங்க. இப்படி எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சிட்டிங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு வாசனையே வந்து இருக்காது. அப்புறமா ஆனியன் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறீங்கன்னா வெங்காயம் வந்து பாதி வதங்கின உடனேயுமே நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இல்லை எனக்கு இந்த மாதிரி இஞ்சி பூண்டு தட்டி போட்டாலே போதும்னா ஃபஸ்ட்டே வந்து எண்ணெயில் போட்டு தட்டி போட்டு அப்புறமா வந்து வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். இந்த ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நீங்கள் வந்து வெங்காயம் வந்து நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் டொமேட்டோ பியூரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதை வந்து ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டே இருக்கணும். தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். பாருங்கள், நல்லா தக்காளி கொதிச்சிட்ருக்கு. இப்போ பாதி அளவுக்கு வெந்திருக்கும். பாருங்கள், தக்காளி நல்லா வெந்த உடனே கலரே ஃபுல்லாக மாறிடுச்சு. இப்போ வந்து நான் பொடி ஐட்டம்லாம் ஆட் பண்ணுறேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி தூள் வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சோம்பேறித்தனப்பட்டுட்டு பாருங்கள், நான் அப்படியே கவர்லேயே போடுறேன். மிளகாத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் எல்லாம் போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கிங்க. பொடி நல்லா அதோட எண்ணெயோடவே மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கிடும். ஸ்மெல்லாக பச்சை வாசனையெல்லாம் வராது. நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். எல்லாம் நல்லா வதக்கிக்கிங்க.
அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு அந்த முந்திரி, மிளகா, சீரகம் அதெல்லாம் வந்து அரைச்சி வச்சுருப்போம்ல, அதை ஆட் பண்ணி அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கிங்க. இதையும் நல்லா கலருங்க. இப்போதைக்கு எல்லாமே 90% எல்லாமே வணங்கியிருக்கும். அந்த 10% வணங்கிறதுக்காக நல்லா வணக்கிட்டே இருங்க. இது வந்து நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன், இந்த வணக்கிறத மட்டும். இப்போ இந்த திக்காக இருக்குது, அதனால் உங்களுக்கு தண்ணி வந்து எவ்வளோ தேவையோ, நான் 1/4 டம்ளர் மட்டும்தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணி நல்லா இதையும் வணக்குங்க. இங்கே பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. அந்த 10% வணங்க வேண்டியதும் இதில் வந்து வணங்கிடும். ரொம்ப முக்கியமானது அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க, அதனால் அப்பப்போ கலரி விட்டுட்டே இருங்க. இப்போ நல்லா இது வணங்கியிருக்கும். வணங்கினோடனே நீங்கள் முன்னாடி வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருப்பீங்கள்ல எண்ணெயில் பொட்டேட்டோ வந்து அதை வந்து ஆட் பண்ணி இதையும் நல்லா ஒரு கலரி ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா போதுமானது. அந்த உருளைக்கிழங்கு வந்து அந்த தக்காளி வெங்காயம் மிக்சருக்குள்ளே போய் அப்போ தான் நல்லா பைண்ட் ஆகும், அதுக்காக தான் கலரிடணும். இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சம் நெய் வந்து 1 டீஸ்பூன், இல்லைன்னா நீங்கள் வந்து வெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா போட்டு கலர்னிங்க. ஒரு ஃபினிஷிங் டச்சப்புக்காக தான் இந்த நெய் வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து விட்டுறலாம். இந்த கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு பவுலில் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது சப்பாத்திக்கே பர்ஃபெக்ட் சைட் டிஷ். பார்க்கவே சூப்பராக இருக்கும் இல்லைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த கிரேவி வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.